அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எல்லார்கிட்டயுமே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகி வந்து நாளாயிடுச்சு, அவளுக்கு தாலி பிரித்து கோக்கணும். அதனால வந்து கண்மணிக்கு தாலி பிரித்து கோக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இப்போ ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு தாலி பிரித்து வேற கோக்கணுமா, எங்கே அதுக்கெலாம் டைம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறீங்க. என்ன அத்தை எப்படி சொல்கிறீங்க, அவளுக்கு செய்ய வேண்டியது நான் கரெக்டாக செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா குடும்பத்துக்கு தான் ஆகாது, அதுவும் கண்டிப்பாக அன்புக்கு ஆகாது அத்தை எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. சரி சரி செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வந்து சிவகாமி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி வந்து ஹாலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ வந்து அந்த மறைவில் வந்து ஒழிஞ்சிருக்க மாதிரி தோணுது. யாரும் தெரியாமல் ரொம்ப பயந்து போயிடறாங்க. திருடன் கத்துறாங்க. எல்லோரும் ஓடி வராங்க. அப்போ வந்து யாருன்னு பார்த்தா அது வந்து மயூரியோட புருஷன் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ தானா, எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே. பாட்டியெல்லாம் வேணும் நீ தான் நீ வர வச்சியா மயூரி அப்படின்னு சொல்லிட்டு மயூரியை திட்டுறாங்க. அது வந்து அப்படி சொன்னோன்னே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுன்றங்க, தெரியாமல் வந்து நடந்து போச்சு, அவர் எவ்வளோ நாள் தான் விலகியே இருப்பார் சொல்லுங்கள் நீங்களே அப்படி சொன்னோன்னே ப்ளீஸ் அவரும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னோன்னே பாட்டி வந்து எல்லாம் தலை எழுத்து இவெல்லாம் இங்கே இருக்கணும்னு, தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, எல்லாருமே கேட்பாங்களே நம்மளையும், அவள் புருஷன் கூட இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே சரி எப்படியோ பண்ணி தொலைங்க அப்படி சொல்கிறாங்க பாட்டி. உடனே எல்லோரும் சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணி வந்து பார்த்து எல்லா வேலையும் வந்து பார்த்து பக்காவாக செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவகாமி. இவ்வளோ வேலை எப்படிமா நேர்த்தியாக உன்னால் பண்ண முடிஞ்சுது, கண்மணி மாதிரி நீயும் அவ்வளோ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சடங்குகள் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பொண்ணி வந்து தாலி பிரித்து கோக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது மயூரி வந்து திட்டுறாங்க. இவளே வாழாமல் வந்துட்டா, இப்போ வந்து பண்ணுறாளா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு பொண்ணி வருத்தப்பட்டு எழுந்துக்க போகிறாங்க. ஏன் பொண்ணி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னோடனே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு எழுந்துக்க போகிறாங்க. தனியாக இருக்கவ வந்து இதெல்லாம் கலந்துக்கூடாதுன்னு தெரியாது, அது கூட தெரியாமல் இங்கே வந்து நல்லா உட்காந்துட்டா அப்படின்னு நம்மளால் பேசுகிறாங்க. உடனே அந்த டைமில் சக்தி வராது. யார் தனியாக இருக்கா அப்படின்றாரு. என் பொண்டாட்டி தனியாக ஒன்றும் இல்லை, நான் புருஷன் நான் இருக்கேன், அதனால் பொண்ணி நீ தைரியமாக கோத்துக்கு விடு பொண்ணி அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தியை பார்த்துட்டு இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் தான் பொன்னியோட புருஷன் சக்தி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பொன்னி செம்மையாக கோவப்படுறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொன்னி கிளம்ப பார்க்குறாங்க. பா பொன்னி வந்து ஜோடியாக நில்லு, அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கைப்பிடிச்சி நிற்க வைக்கிறாரு சக்தி. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னியும் செம்மையாக காண்டாகிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க. இங்கே ஃபங்க்ஷனும் நல்லபடி வந்து நடக்க முடியுது. சக்தி வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு பொன்னி, நீ எங்கே இருப்பியோ அங்கே தான் நானும் இருப்பேன், புரியுதா, நீ என்னை விட்டுட்டு வந்துட்டியா நான் அங்கே இருந்துருவேனா, அப்போவே நான் வர வேண்டியது திடீர்னு உங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்றாங்க. திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் விட்டுட்டு வர முடியல, அதனால் உன்னை விட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே கோச்சிக்கிறாங்க. நம்ம பொண்ணி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, தொல்லை கொடுக்குறது வந்திருக்கீங்களா, முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன், நீ கிளம்புனா நானும் கிளம்பேன், நீ இருந்தால் நானும் இருப்பேன், அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து அன்பு வந்து ஐயோ பொன்னி சிஸ்டர் என்ன தப்பாக நினைக்காதீங்க, சத்தியமாக நான் சொல்லலை, இது சக்தி எப்படி கண்டுபிடிச்ச வந்தாருன்னு எனக்கே தெரில அப்படின்னோடனே பொன்னி நீ அவங்கள முறைக்காத, நிஜமாகவே யாருமே எனக்கு சொல்லலை, அங்கே பூக்கக்கார பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் நீங்கள் இந்த மாதிரி வண்டியில் போகிறீங்க அப்படி சொல்லிட்டு அடையாளம் தான் சொன்னாங்க, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, சென்னையில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், புரியுதா அப்படி சொன்னோன்னே அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. நான் எங்கேயுமே நிம்மதி என்னை இருக்க விட மாட்டீங்களா அப்படி கிளம்ப பார்க்குறாங்க. உடனே வந்து கையை பிடிக்கிற சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னி